எல்லாருக்கும் வணக்கம். First of all, thanks Press and Media for coming here and supporting us. எனக்கு வந்து I feel really happy to be a part of this film. Actually தமிழில் நான் பண்ண first film, I have told this before. ஸோ அதுக்கு வந்து இவ்வளோ நாளுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு வந்து இவ்வளோ லவ் கிடைக்கிறேன். நாங்கள் அவ்வளோ யோசிக்கல. ஐ நெவர் தாட் இவ்வளோ பேருக்கு இவ்வளோ லவ் எல்லாம் கொடுப்பேன். நான் நிறையா பேர் லைக் ரிவ்யூ சொன்னேன், எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. Family, friends, even I saw the film. So I feel really happy. I want to thank our director for giving me such an opportunity and for this film. So once again, thank you all for coming here. Thank you. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்படி இங்கே வந்து உங்கள் முன்னாடியெல்லாம் நிற்க முடிஞ்சதுலே ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்கு. இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. இந்த மூவி பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ ஒரு அப்ரிசியேஷன், இவ்வளோ ஒரு ஆடியன்ஸ் பக்கத்தில் இவ்வளோ ஒரு ரிசீவ் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. இந்த படத்துக்கு ஆக்சுவலி ரொம்ப 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 நன்றி. அதுக்கு மீரா சார் தான் தேங்க்யூ சார். இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. நிறைய தியேட்டர் விசிட்டு, நிறைய ஆடியன்ஸை பார்த்தோம். எல்லாருமே 2-3 டைம்ஸ் இந்த படம் பார்த்துருக்கேன்னு சொல்லும்போதே ரொம்ப சந்தோஷம். நிறைய ரைட்டப்ஸ் இப்போ எல்லாருமே எழுதுகிறாங்க, அவ்வளோ பாராட்டுறாங்க. இதுக்கெல்லாம் தெய்வத்துக்கு நன்றி சொல்கிறோம். அப்புறம் உங்களுக்கும் நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். Respected director sir, each producers, my co-artists, assistants, associates, makeup artists. இல்லை சார், this is the time to remember everyone together. எல்லார்கிட்டையும் கால் பண்ணி தேங்க்ஸ் சொல்ல முடியாதுல்ல. ஸோ கசுராஜா சார், each one, like I'm so happy to see everyone together because shoot அன்னைக்கு பார்த்தப்போ only few artists கூட தான் எனக்கு combination scenes இருந்துச்சு. But the true magic I saw it on the screen. Thank you sir for that. And எனக்கு இப்போ when I came and sat, எனக்கு ஞாபகம் வந்து first day when I was speaking to Meera sir, and then the next shot is like sitting here for the success meet, which is really blessing from the God. Thank you so much. Thank you everyone. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் மீரா கதிரவன். எனக்கு இந்த ஒரு ரோல் கொடுத்ததுக்கு நான் அந்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த மீடியா அண்ட் பீப்புள். யாரெல்லாம் இந்த மூவியை வந்து அடுத்தக்கடுத்துக்கு கொண்டு போனாங்களோ எல்லாருக்கும் எங்களோட டீம் சார்பாக மனமார்ந்த நன்றி. இந்த ரோல் வந்து எந்த அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டான மாம், பிகாஸ் திஸ் இஸ் நாட் மை ட்ரூ ஷேட். அது ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருந்தது. ஆனால் அதை எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து, நான் ஒரு யூடியூபர், ஸோ ஐ டீச் இங்கிலீஷ் ஆன்லைன். ஸோ என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே கீழே வந்து அந்த மூவி பார்த்துட்டு, மேம் நான் இந்த மூவி பார்த்தேன், என்னை ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து அட்ரஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கிறீங்க, அந்த முஸ்லீம் கேரக்டர் உங்களுக்கு அப்படியே பொருந்தது, முஸ்லீம் பொண்ணு மாதிரியே இருந்தீங்க, இந்த மாதிரி நிறைய அப்ரிஷியேஷன் வந்தது. அப்புறம் வந்து சொன்னாங்க, என்ன மேம் இப்படி பண்ணிட்டீங்க, அந்த பையனுடைய உங்கள் பொண்ணை நீங்கள் சேர்த்து வச்சிருக்கலாம். இந்த மாதிரி அந்த இன்னுமே அவங்க வந்து அந்த கேரக்டர்லேயே இருக்கிறாங்க, அந்த ரோல்லேயே இருக்கிறாங்க, அந்த ஸ்டோரியை விட்டு அவங்க வெளியில் வரல அப்படின்றத இந்த மாதிரி காமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் நீங்கள் வந்து பார்க்குறதோட நிறுத்தாமல் இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். பெரிய தேங்க்ஸ் சார். ஹபீபி அப்படிங்கிற ஒரு படம் வந்து சார் எனக்கு கொடுக்கும்போது இந்த ரோல் இவ்வளோ பெரிய ரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. பேச வார்த்தை வரல, ரொம்ப தடுமாறுது. எனக்கும் இது முதல் மேடை. நன்றியை தவிர வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இந்த படத்தில் நடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் எனக்கு பழகிடுச்சு. டைரக்டர் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் கஸ்தூரி ராஜா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் மாமா எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவ்வளோதான். எந்த ஊர்லேருந்து வர்றீங்க, என்ன படிக்கிறீங்கப்பா? 6th படிக்கிறேன். எந்த ஊர்லேருந்து வரீங்க? மதுரை. மதுரையா? இதுக்கு முன்னாடி என்ன படத்தில் நடிச்சிருக்கீங்க?
ஆனந்தம் நடும்பீடு, ஹஸ்தாரா, கொட்டுக்காளி, தெய்வம் மச்சான், அதியமான மாலமரம், அயலி, பிரின்சஸ். லிஸ்ட் பெருசா போகுது, தெரியாம கேட்டுட்டேன். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா அண்ணா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் நிறைய இடத்துல பேசி ஷேர் பண்ணி ரிவ்யூ பண்ணதுனால தான் எங்களுக்கு ஹபிபி செகண்ட் வீக்லேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. ஈசானே கூப்பிட மாட்டேங்கிறாங்க, அபுதாகிர் அபு அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க. நிறைய இடத்துல தேட்டர்ஸில் நாங்கள் விசிட் போகும்போது வந்து நேற்று பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி ஒரு 10 பேராக போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கிறப்போ அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நம்ம பார்த்தோன்னா, அந்த மாதிரி அந்த அளவுக்கு பர்சனலாக தன்னோட பையன் மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ நெருக்கமாக எல்லாருக்கும் அவங்க ஃபேமிலிக்குள்ளே போகிற அளவுக்கு க்ளோஸான ஒரு கேரக்டர்னு கொடுத்ததுக்காக என்னோட லைஃப்பை வந்து தொடக்கி வைக்கிறத பெரிய பங்காக வந்து எங்களோட டைரக்டர் மீரா கதிரவன் சாருக்கு நான் வந்து பெரிய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஹபிபி படத்தை வந்து இவ்வளோ எமோஷ்னலாக கேரி பண்ணிட்டு வர்றதுக்கு முக்கியமான காரணம் எங்களுடைய கஸ்தூரா சார் தான். ஏன்னா அவரோட அப்பா கேரக்டர் வந்து படத்தில் இருக்க மற்ற குடும்பத்தை அங்கே இருக்க குடும்பத்தை மட்டும் அவங்க கேரி பண்ணலை, அவர் படத்தையே வந்து எல்லா இடத்துக்கும் கேரி பண்ணுறாரு. அவரோட லைட் வந்து எங்களுக்கும் வந்து சேர்ந்ததில் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் பெருமையும் நாங்கள் பட்டுக்கிறோம். அப்புறம் எங்களோட ப்ரொடியூசர்ஸ் நேசம் என்டர்டெயின்மெண்ட், இப்ராஹிம் சார், சாகுல் சார், கருப்சாமி சார், ஜிகேஎஸ் ப்ரொடக்ஷன், அப்புறம் ராகுல் சார், ரோமியோ பிக்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. ஒரு கமர்ஷியலாக இல்லைனாலுமே வந்து இப்படிப்பட்ட ஒரு 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 சென்ஸ் உள்ள ஒரு படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து எங்களையும் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக வந்து விசுவல்ஸை வந்து ரொம்ப 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 வந்து பெரிய விஷயமா சொன்னாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லான படத்தை வந்து கொண்டு வந்ததுக்கு மகேஷ் முத்துசாமி சாருக்கும் நான் வந்து இங்கே வந்து ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் என் கூட நான் ஆக்ட் பண்ண எல்லா ஆக்டர் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அடுத்த வீக்கு நாங்கள் போகிறோம், அடுத்த வீக்கு நாங்கள் தியேட்டரை ஃபில் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் போதுமானவன். நான் யூசுப் பாய் பேசுகிறேன். இன்னைக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கேன். நான் நன்றி சொல்கிற விழா அப்படின்னு நான் யாருக்கு நன்றி சொல்லணும்னா, இப்போ இங்கே உட்காந்ததுக்கப்புறம் ஒரு 4 ஃபோன் கால் வந்தது. பொதுவாக எனக்கு வராது, அதனால் தைரியமாக ஃபோனை வச்சுப்பேன். 3 ஃபோன் காலை எடுத்து கட் பண்ணிட்டேன். 4வது ஃபோன் காலை எடுத்தேன், எனக்கு பயமாயிருச்சு. அதை கட் பண்ண முடியல, தைரியம் இல்லை. அது பார்த்தா விஜயலட்சுமியோட கால். சரி வேறு வழி இல்லைன்ட்டுமா ஸ்டேஜில் இருக்கேன். ஸ்டேஜில் இருந்தால் அவ்வளோதான். அவங்களுக்கு தான் நான் முதல் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மீரா இல்லை, இது முதல் நன்றின்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். முதல் நன்றி நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. நானும் விஜயலட்சுமியும் இணை பிரியாத தம்பதிகள், ஈருடல் ஓர் உயிர் மாதிரி. மீரா கதிரவன் கிட்டத்தட்ட ஒரு 8 நாள்னு கூப்பிட்டாருங்க. அதனால் ஏமாந்து ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது 12 நாள் ஆச்சு, 16 நாள் ஆச்சு, 20, 25, 40 நாள் ஆச்சு. அந்த 40 நாள் ஒரு 3 வருஷமாக எடுத்தார். அது வந்து அந்த சமயங்கள் எல்லாம் துணை பிரிந்து தனியாக அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு எனக்கு சுதந்திரம் கொடுத்த என் விஜயலட்சுமிக்கு தான் முதல் நன்றி. இல்லாட்டி அந்த படத்தில் நான் அவ்வளவு சுதந்திரமாக நடிச்சிருக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகம். இதுக்கப்புறம் நான் நன்றின்னு சொல்லணும்னா, இன்னொரு குரூப் இருக்காங்க. கொஞ்சம் வா தம்பி, 4 பேரும் வா. இவங்களுக்கு தாங்க நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த படம் ஒரு ரன்னிங் ரேஸ்.
இவங்கெல்லாம் எவ்வளவோ எனர்ஜியை தேக்கி வச்சுக்கிட்டு முதல் படம்ங்கிறதுனால ஒரு ஆவேசமாக வந்திருக்காங்க. நான் சினிமாவில் ஓடி ஓடி உங்கள் எல்லாரையுமே தெரியும், நான் எல்லாருக்குமே பரிச்சயமானவன். ஓடி ஓடி டயர்டாகி களைச்சி அந்த நேரத்தில் அவர் என்னைய தட்டி எழுப்பி கூட்டிகிட்டு வந்து நடிங்கன்னு சொல்லி இவங்ககிட்ட கொண்டு வந்து விட்டுட்டார். எல்லாருக்குமே ஒரு கனமான கதாபாத்திரம், அவங்களுக்கு ஒரு தனி முத்திரை இருக்கு. அதை அவங்க அவ்வளவு நல்லா பண்றாங்க. இந்த ரன்னிங் ரேஸ்ல இவங்கெல்லாம் கொஞ்சம் மனசு வைக்கலன்னா என்னால் ஓடி ஜெயிச்சிருக்க முடியாது. பாவம், ஒரு சீனியர் டைரக்டர் ஜெயிச்சுட்டு போகட்டும் அப்படின்னு என்னை கொஞ்சம் விட்டுட்டாங்க. யாரை குறை சொல்ல முடியும்? அந்த பொண்ணு கேசட்லேயே பேசி பேர் வாங்கிட்டு போயிடுச்சு. இவன் ஷார்ட்லேயே நடிக்க விட மாட்டான், அவ்வளவு தொந்தரவு. அவர் 2 வேஷம் போட்ட மாதிரி நடிச்சிருக்காரு. அந்த பொண்ணு ஜூனியர் எம்ஜிஆர் மாதிரி நடிக்கிறது. அது நடை பார்த்தீங்களா படத்தில்? அதனுடைய ஆட்டிடியூடு பார்த்தீங்களா? க்ளோஸ் பண்ணணும். இந்த பொண்ணு சொல்லவே தேவையில்லை, கண்ணாலேயே பேசி, பேச்சே கிடையாது, ஆனால் படத்திலேயே அதிகமாக பேசினது இந்த பொண்ணு தான். பேசி ஒரே வார்த்தை, நம்ம பேச இவ்வளவு நாள் ஆயிடுச்சுல்ல, அது என்ன குலா வாங்கிட்டான் சொல்லி இவங்ககிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு இன்னைக்கு யூசுப் பாய்ன்னு என்ன சொல்ல வச்சிருக்காங்கன்னா இவங்களுக்கு தான் நான் அடுத்து நன்றி சொல்லணும். உட்காருங்க ப்ளீஸ். சாரி. ஓகேம்மா, தேங்க்யூ. இதுக்கப்புறம் சமீபத்தில் எங்கள் வீட்டில் ஒரு நிகழ்வு நடந்தது. ஒட்டுமொத்த குடும்பத்தோடு சேர்ந்து ஹபீபி படம் பார்த்தோம். நான், என் மனைவி, செல்வராகவன், தனுஷ், என் 2 மகள்கள், பேரன் பேத்திகள், எல்லாம் மொத்த குடும்பம் அட்டண்டன்ஸு தனுஷோட வீட்டில் பார்த்தோம். அதில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என் வீட்டில் 2 பெண்கள், ஒரு பெண் டாக்டர் விமலா கீதான்னு ஒரு பொண்ணு, புலி மாதிரி, சிங்கம், புலி கூட கிடையாது, சிங்கம். எங்கள் வீட்டிலேயே எல்லாருமே அந்த பொண்ணுக்கு பயப்படுவாங்க. அப்படி ஒரு டேரிங்கான ஒரு பொண்ணு. படம் பார்த்துக்கிட்டு வரும்போது ஒரே சைலண்ட்டு. அந்த என்னுடைய இறுதி காட்சி வர்றதுக்கு முன்னாடி டக்குன்னு எழுந்து வெளியில் ஓடிடுச்சு. நான் என் ஒய்ஃப் முன்னாடி அந்த சீன் வரும்போது சொல்லுங்க, நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு பெக்குலியரான ஆள். தனுஷை யாராவது அடித்தா கூட அவங்க அந்த படத்தை பார்க்க மாட்டாங்க. அப்புறம் வெளியில் போனால் அந்த பொண்ணு ஒரு அரை மணி நேரம் அழுகுது. ஏம்மா என்ன அழுகிற? இல்லை டாடி, எதுக்கு இப்படியெல்லாம் போய் நடிக்கிறீங்க? இது எனக்கே ஒரு புது விதமான அனுபவமாக இருக்கு. என்னடா இந்த பொண்ணு அழுகுதே, அது அயன் லேடிங்க, அது அவங்க தான் பவிஷோட அம்மா. அப்படி அழுறாங்க. அதுதான் தியேட்டர் ரிசல்ட். என் பசங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு கம்முன்னு இருந்தேன். படம் முடிஞ்சது. கம்முன்னு தான் எல்லாரும் இருந்தாங்க. தனுஷ் என்னை மேலே எங்களையும் பார்த்தாரு. என்னப்பா பேசாமல் இருக்க? இல்லைப்பா, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நான் என்னமோ நினச்சேன். எங்கேயோ அவருக்கு என்ன, நான் ஒரு குழந்தை, எங்கள் வீட்டில் நான் ஒரு குழந்தை தான். அப்பாவை யாரோ ஏமாத்துறாங்க, எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கால்குலேஷன். உண்மையும் அதுதான். நான் நிறைய இடத்துல ஏமாந்து போயிடுவேன். அப்படி தான் நீங்கள் ஏமாந்துருவீங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன்ப்பா. கௌரவமான, எனக்கு கௌரவமான ஒரு படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. இந்த பேரை எனக்கு வாங்கி கொடுத்த மீரா கதிரவன் சாருக்கு நன்றி. அவர் அது மட்டும் செய்யலை,
எனக்கு பல முறை பிறப்புகள் நிகழ்ந்திருக்கு. ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை தான் வரும். எங்கள் அம்மா வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் தடவை. சினிமாவில் நான் ஒரு மனுஷனாக மாறினது, ஒரு கலைஞனாக என்னை மாற்றினது இயக்குனர் விசு சார். அங்கே 2வது முறை. ராஜ்கிரண் என்னை இயக்குனராக்கினார், அது 3வது முறை. இந்த 3 பயணங்களுமே பார்த்தீங்கன்னா மிக நீண்ட பயணம், என் ஆயுளை கெட்டியாக்கிய பயணங்கள். இதுக்கப்புறம் ஓகே, நல்ல படங்கள் கொஞ்சம் பண்ணிட்டோம், எனக்கு திருப்தியான படங்கள், நல்ல படங்கள் சில பண்ணிட்டோம், பிள்ளைங்களெல்லாம் செட்டில் பண்ணிட்டோம். அப்படின்னு நிம்மதியாக ஏதோ புக்கு எழுதிட்டு இருந்தேன். அப்போ வந்து மீரா கதிரவன் என்னை நடிக்க கூப்பிடுறாரு. முதல்ல ஒத்துக்கலை, அப்புறம் ஒத்துக்கிட்டேன், அப்புறம் போனேன். ரொம்ப கௌரவமாக நடத்தினார். இந்த படம் ஹபீபி யூசுப் எனக்கு இன்னொரு பிறவி. இதை வச்சு இன்னும் எவ்வளவு நாள் போகும்? யாரும் என்னைய கூப்பிடுறாங்க, கூப்பிடலை, நடிக்க சொல்கிறாங்க, சொல்லலை. இதோட நடிக்காமல் இருந்தால் கூட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்படி ஒரு கதாபாத்திரம் அது. உண்மையிலே நான் நடிக்கவே கிடையாது. அதில் நான் ஒரு குடும்பத் தலைவன், 4 குழந்தைகளுடைய தகப்பன், 10 பேர பிள்ளைங்க எனக்கு. அந்த அனுபவம் தான் எனக்கு அங்கே கை கொடுத்தது. அதை மீறி, அந்த எல்லையை மீறி என் பிள்ளைங்க சொன்னதெல்லாம் அதான் சொன்னாங்க. இல்லைப்பா, நீங்கள் என் மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்கார், டாக்டர் கார்த்திக் ஆஞ்சநேயன் அப்படின்ட்டு, ரொம்ப பெரிய ஜீனியஸ் அவர் சொல்கிறார், பொதுவாக டைரக்டர்கள் நடிக்க வந்தால் கொஞ்சம் ஓவராக நடிச்சிருவாங்க அங்கிள், நீங்கள் எப்படி இப்படி அண்டர் பிளே பண்ணி இப்படி நடிச்சிருக்கீங்க அப்படின்னா எனக்கே அப்போதான் பண்ணுது மீரா கதிரவன் தான். அந்த வரம்புக்குள்ளேயே என் குடும்பத்தில் நான் எப்படி வாழ்கிறனோ அந்த வரம்புக்குள்ளேயே அந்த படத்தில் என்னை வாழ அனுமதிச்சார். சில இடங்கள் என்னை திருத்தினார். அவருக்கு இந்த இடத்துல ஒரு நன்றி, நான் நன்றி சொல்லணும்னா ரொம்ப பேருக்கு சொல்லணும். அவருக்கு இந்த இடத்துல ஒரு நன்றி. இது எங்கிருந்து இந்த பந்தம் உருவாச்சு? அவருக்கும் எனக்கும் ஒரு இயக்குனர், ஒரு நடிகர் அப்படிங்கிற உறவுக்கு மேலே ஏதோ ஒன்று வளர்ந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா படம் முடிஞ்சிருச்சு, ரிலீஸும் பண்ணிட்டாங்க. அந்த ரிலீஸ் பண்ண நாளிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் பின்னாலே தான் சுற்றுறேன் நான். இது எப்படி ஒரு டைரக்டர் பின்னால் எப்போ ஏன் நான் சுற்றணும்? எனக்கு அவர் திரும்ப என்னை வச்சு படம் எடுக்கணுங்கிற கட்டாயம், அவருக்கு தேவை இருந்தால் எடுக்கலாம், எனக்கு தேவை இருந்தால் கேட்கலாம், அது வேற. அந்த இதெல்லாம் தாண்டி என்னை கடவுள் வேற ஒரு இடத்துல வச்சுட்டான். இது ஒரு உறவு, அது என்னன்னு தெரியாது. நிஜமா இன்னைக்கு நான் ஒருவேளை என்னையும் அறியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒரு முஸ்லீமாக மாறிக்கிட்டனோ அப்படின்னு எனக்கு தோணுது. யாராவது கஸ்தூரி ராஜான்னு சொன்னதான் நம்ம பாய். இப்போ ஃபோன் வரும்போது பாய் குடியாத்தத்துலேருந்து ஒரு பையன் பேசுகிறான், யாருன்னு முதல்ல தெரியல, பாய்னா யாருப்பா நீ? இல்லை பாய் உங்க படம் பார்த்தேன். சரிப்பா நீ யாரு? இல்லை பாய் சூப்பராக நடிச்சிருக்கீங்க பாய். அந்த பேரையே வச்சுக்கலான்னு கூட போல தோணுது. ஏன்னா நடிகருக்கு யூசுப் பாய், இயக்குனருக்கு கஸ்தூரி ராஜான்னு 2 பேர்கள் கூட வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் ஒரு மாயை, நான் எப்பவுமே மாயைக்கு கட்டுப்படவே மாட்டேன். என் முதல் படம் என் ராசாவின் மனசில், அதில் இன்னொரு சின்ன ஒற்றுமை இருக்கு. அவருடைய படத்துக்கும் என் படத்துக்கும், ஹபீபிக்கும் என் ராசாவின் மனசிலேக்கும். என் ராசாவின் மனசிலே சுத்தமான இந்து படம், அதில் கிராஸ் பண்ணுறது கூட ஒரு பாய் இருக்க மாட்டாங்க. எனக்கு அதுதான் தெரியும். மாயாண்டி இப்படி எலும்பு எடுத்து கடிப்பார் பாருங்க. முதல்ல ராஜ்கிரண் சார் வெக்கப்பட்டார். ஐயோ என்னங்க நீங்கள் கேமரா கொண்டு வந்து வாய்க்குள்ளே வைக்கிறீங்க, அசிங்கமாக இருக்குங்க, பார்க்க மாட்டாங்க. இல்லை சார் நீங்கள் பண்ணுங்க நல்லா இருக்கும். அது எங்கள் அப்பாவுடைய ஆட்டிடியூட். அவர் அப்படி தான் எலும்பு கடிப்பார். அதுக்கப்புறம் அந்த மீனா திருந்தினதுக்கப்புறம் எலும்பை அப்படி அள்ளி போட்டு
சமைக்கும். ஒரு இந்து படம் அப்படி எடுத்தேன். ஆனால் நம்ம இஸ்லாமியர்கள்னா கசப்பு கடை, கறியில் ஸ்பெஷலிஸ்ட்டு, பிரியாணி. இப்போ கூட அவங்க பிரியாணி தான் அனுப்புகிறாங்க, அது மறுக்க முடியாது. அதில் எந்த இடத்துலையுமே ஒரு மட்டன் சாப்பிட்ற மாதிரி கூட சீன் இல்லை. என்ன ஒற்றுமைங்க எங்கள் 2 பேருக்குள்ள. நான் ஒரு கரடு முரடான படம் ஒன்று எடுக்கிறேன், அவர் வந்து ஒரு மல்லிகைப்பூ மாதிரி ஒரு படம், அது முஸ்லீம் படம் எடுக்கிறார். இதுதான் அவருக்கும் எனக்கும் ஒரு உறவை வளர்த்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது நன்றி சொல்கிற விழான்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேருக்கு சொல்லணும், நேசம் என்டர்டெயின்மெண்ட். அவங்களாம் ப்ரொடியூசர்னு சொல்லுவாங்க அவர், ஆனால் எனக்கு அவர் பியூன் மாதிரி தான். நான் திரும்புகிற இடத்துலலாம் அப்படி சார் அவர் ஃபோனில் பேசும்போது ஒரு குழந்தை மாதிரி. மீரா கதிரவன்கிற இயக்குனருக்கு பின்னாடி இந்த படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த அத்தனை பேருக்கும், இந்த படம் வெளியாவதற்கு காரணமாக இருந்த கருப்புசாமிங்கிற ஒரு பேர் தெரியுது, ஷாகுல்ங்கிற ஒரு பேர் தெரியுது, ராகுல் அவர் பேர் தெரியுது, எவ்வளவோ பேர் சம்மந்தப்படுறாங்க. எனக்கு அது தெரியல. இருந்தாலும் தெரியாவிட்டாலும் அவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களாம் ஒரு சாதாரண தொண்டு பண்ணல, ஒரு மகத்தான தொண்டு. இந்த படம் நான் ஒரு நூல் எழுதினேன், பாமர இலக்கியம் அப்படின்ட்டு. சும்மா பொழுதுபோகாமல் எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் என்னென்னா அது பெரிய ஹிட் ஆகி நூலகங்களுக்கெல்லாம் நிறைய வாங்கினாங்க. ஒரு புத்தகம், ஒரு நூலகங்களுக்கு வாங்கும்போது தான் அது முழுமை பெறுது. சாகித்ய அகாடமிக்கெல்லாம் அனுப்புனேன், ஆனால் விருது வரல. அது மாதிரி நூலகங்களில் பாதுகாக்கப்பட வேண்டிய படம் ஹபீபி. விருதுகள் வாங்கி குவிக்க போற படம் ஹபீபி. இன்னைக்கு அது ஒரு வெற்றி படமாக இருக்கு. ஆனால் முதல்ல நான் ஒரு மன்னிப்பு கேட்கணும். இந்த படத்தில் போய் இறங்கின நாள்லேருந்து, ஷூட்டிங்கில் இறங்கின நாள்லேருந்து படத்தை ரிலீஸுக்கு முதல் நாள் தான் பார்த்தேன். எனக்கு பயம் படம் பார்க்கறதுக்கு. நம்ம என்ன நடிச்சிருக்க போகிறோம், பாவம் அந்த டைரக்டரோட தலையெழுத்து அவ்வளோதான் அப்படி நினச்சி பயந்துக்கிட்டு பார்க்காமே இருந்துட்டேன். அப்புறம் சரி இந்த மாதிரி மேடைகளெல்லாம் பேச வேண்டியது வருமே, தெரியாமல் எப்படி பேசுறதுன்னு ஒரு நாள் பார்த்தேன். பார்த்த உடனே தான் தெரியுது, என்னடா பண்ணியிருக்கான் அந்த ஆள் அப்படின்னு. அந்த படத்தினுடைய அந்த ஒரு முழுமையை அவரை சிந்திக்க விட்டாங்க பார்த்தீங்களா. அத்தனை பேருக்கும் நான் நன்றி கடனே பட்டிருக்கிறேன். நான் எந்த இடத்துல வேணாலும் அவங்களுக்கு நான் மரியாதை செய்வேன். ஒரு நூலகங்களிலோ அவார்டுகளிலோ நம்ம சந்திக்க போகிற படம் நிஜமாகவே அவர் மீராக்கதனுடைய பட்ட காயங்கள், அவர் ஷர்ட்டு ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு பார்த்தா உடம்பெல்லாம் காயங்கள் இருக்கும். மனசில் இருக்கிற காயம் யாருக்கும் தெரிய போகிறதில்ல. அந்த புளியம் விளையாடல அந்த பையனை அடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி முதுகெல்லாம் உடம்பெல்லாம் காயமாக தான் அவருக்கு இருக்கும். அவ்வளோ அடிகள் வாங்கினார். அவர் என்ன செய்கிறார், ஏது செய்கிறார், இந்த தயாரிப்பாளர்கள் எந்த தொந்தரவும் கொடுத்ததா எனக்கு தெரியல. தெரியாமல் கொடுத்துருந்தது அவரே மனசுக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது, இனிமேல் சொல்லக்கூடாது. அவருடைய அந்த வழிகள் இருக்கு இல்லையா, போராட்டம் கணக்கே இல்லைங்க. ஒரு 4 புத்தகம் எழுதலாம், அவ்வளவு போராட்டம் இந்த படத்தில். இன்னைக்கு அத்தனைக்கும் ஒரே மருந்து, வெற்றி. அவர் ஜெயிச்சிட்டார். யூடியூப்பை தட்டினா இப்படி ஒரு படம் தான் வருது, அதுக்கே அவர் ஒரு தனியாக ஒரு போராட்டம் நடத்தியிருக்காரு. என்ன நாங்கள் செஞ்ச ஒரே ஒரு நன்றி கடன் என்ன, அவர் எங்கே கூப்பிட்டாலும் வாய் பேசாமல் வரேன் சார், வர்றேன் சார், வர்றேன் சார், வந்துக்கிட்டே இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். இனியும் வந்துட்டு தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னொரு படம் கொடுக்காமல போயிடுவார் அவர். மீடியாக்கள்
ஆக்சுவலாக முதல்ல உங்களுக்கு தான் சொல்லியிருக்கணும். ஒரு டைரக்டர் கெரியரோட ஒரு பொறுப்பான தகப்பன், நல்ல பிள்ளைகளை வளர்த்த ஒரு தகப்பன்கிறதோட நான் நிம்மதியாக உட்கார போகிற நேரத்தில் அவர் ஒரு படம் எடுத்தார். கஸ்தூரி ராஜாங்கிற பேர் கொஞ்சம் கொஞ்சம் தேய்மானத்தில் இருந்தது. அதை மறுபடியும் புதுப்பிச்சு புது பொலிவோடு என்னை வெளியில் கொண்டு வந்தீங்க பாருங்கள். பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் பெரிய நன்றி. உங்களுக்கு தான் ரொம்ப பெரிய நன்றி. 110 வருடமான அந்த சினிமாவில் இது என்னோட முதல் படமாக இருக்கணும்னு விரும்பினேன். இது எனக்கு இந்த மேடை வந்து பிரசாத் மேடை பழசு, ஆனால் இந்த உணர்வு வந்து புதுசாக இருக்கு வந்து. ஏன்னா என் வாழ்க்கையில் 20 வருஷத்தில் நான் ஒரு நன்றி நவிழல் விழாவை முதல்ல பார்க்குறேன். வந்து என்னுடைய வாழ்க்கையில் என்னோட கைகளை பிடித்து கொண்டு இப்படி ஒரு படம் செய்து விட்டீர்கள் என்று கண்ணீர் மல்க என்னை ஆற தழுவி கொண்டு தேம்பி தேம்பி அழுவும் ரசிகர்களை முதலில் பார்க்கிறேன். உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் உங்கள் பின்னால் இருக்கிறோம் என்று ஒரு பெரிய கூட்டம், ஒரு நம்பிக்கை வார்த்தை சொல்கிற கூட்டத்தை நான் இப்போது முதலில் பார்க்கிறேன். கஸ்தூரி ராஜா இன்னும் ஒரு பழம்பெரும் அனுபவம் கொண்ட ஒருவர். என்னை குரு என்று சொல்ல எனக்கு கொஞ்சம் கூசத்தான் செய்து கேட்கும்போது, ஆனால் அது எனக்கு முதல் முறையாக இருக்கிறது. நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். முதல்ல வந்து நான் வந்து சினிமாவை இப்போ யூடியூப்பை பார்த்தா தெரியும், 2 துப்பாக்கி கொடுத்தா என்னை 4 முறை சுற்றுறதுக்கு ஒரு குரூப் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது, சினிமா ஹராமா இல்லையான்னு. அப்படியான சூழலிலிருந்து நான் சினிமாவுக்கு வருவதற்கு என்னை அனுமதித்த என்னுடைய அம்மா நல்ல மீராள், அம்மாவுடைய பேர் தான் நான் மீரா வச்சிருக்கிறேன். என்னுடைய அம்மா நல்ல மீரா, என்னுடைய தந்தை ஆசிரியர் அப்துல் ஹமீத், என்னுடைய சகோதரர்கள் முகமது மைதீன், அபுல் ஹுசைன், நானும் என் தம்பியும் ட்வின்ஸ். என்னோட பேர் அபுல் ஹசன், அவர் அபுல் ஹுசைன். என்னுடைய கடைக்குட்டி தம்பி சையத் அலி பாஷா, என்னுடைய அக்காக்கள் ஜன்னத்து சபுரால், பீமா பேகம். இந்த குடும்பத்துக்கு முதல்க்கு நன்றி. பிறகு சென்னையில் நான் வந்து இன்னைக்கு இந்த இவ்வளவு தூரம் எல்லாரும் சொல்றாங்கல்ல, இந்த போராட்டத்துக்கு ரொம்ப பலமா இருந்தது என்னுடைய மனைவி ஜென்னி மார்க்ஸ், என்னுடைய மகள் ஹயா மரியம். மேடைக்கு வாங்க. ஜென்னி மார்க்ஸ் அவங்க வந்து நாங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஹயா அவங்களுக்கு இது முதல் மேடை. அவங்க வந்து எம்பிஏ ஸ்டூடெண்ட், லைலோ காலேஜில் படித்தாங்க. ஃபிலிம் இன்ஸ்டியூட் டைரக்டர் அறிவிலகனோட அசிஸ்டன்ட் டைரக்டர். நாங்கள் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் தான் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் சந்தித்தோம். என்னுடைய செல்ல மகள் ஹயா மரியம், எங்கள் வீட்டுக்காக ஹயா, அவங்களுக்காக மரியம். இவங்க 2 பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பிறகு இந்த பொண்ணை நடிக்க சொன்ன நடிக்க மாட்டேன்ட்டாங்க. இந்த படத்தில் கடைசி அவரை ஹயா மரியம்ங்கிற பேர் இவங்க பேர் தான். அவங்க சொன்னாங்க என்கிட்ட, எப்படி என்னோட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் பேரை வைக்கலான்னு. சாரி. ஓகே. இந்த படம் ஒரு வகையில் ஆசீர்வதிக்கப்பட்ட படம். எல்லாரும் சொன்னாங்க கஷ்டப்பட்டேன், போராடினேன் அப்படின்னு. நான் சினிமாவில் எனக்கு எல்லா காலகட்டத்திலுமே என்னை வந்து நான் முட்டு சந்தில் நிற்கும் போது என்னை ஏதாவது கை வந்து தூக்கிடும். அப்படி தூக்கினவர் தான் யுகபாரதி. யுகபாரதி வந்து இன்னைக்கு சினிமாவில் மீரா கதிரவன் அப்படிங்கிற அடையாளம் இருக்குன்னா அதுக்கு வந்து ஆரம்பகால அடித்தளம் விட்டது யுகபாரதி. யுகபாரதி வந்து அவங்க அம்மா ஆக்கி போட்ட சோத்துல எத்தனையோ நாட்கள் நாங்கள் பசியாறி இருக்கிறோம். அவங்க அப்பா வந்து கம்யூனிஸ்ட், அவரு அப்படிதான் ராஜமுருகன், அவங்க அண்ணன் சரவணன், குரு, அங்கிருந்து நிறைய நண்பர்கள் உருவானாங்க. இப்போ இந்த படத்துல கூட வந்து யுகபாரதி வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து எப்படியுமே ஒரு அம்மா வந்து தன் பிள்ளைக்கு, செல்லமான பிள்ளைக்கு 2 துண்டு கறி துண்டு எக்ஸ்ட்ரா வைப்பாங்கல்ல ஒளிஞ்சிருந்து, அது மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான பாடல் எனக்கு எழுதி கொடுத்தாரு யுகபாரதிக்கு. அப்புறம் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களுக்கும் தனித்தனியாக பேர் சொல்ல நேரம் இல்லை, யாரும் கோச்சிக்காதீங்க.
ரேகா, இஸ்மத், தனஸ்ரீ, ஈஷா, அனு, எல்லாருக்குமே, கார்த்திக் மேத்தா, எடிட்டர், அப்புண்ணி சாஜன், ரிஸ்வானா காஸ்டியூம் டிசைனர், இந்த படத்துடைய காஸ்டியூம் எல்லாருமே பாராட்டினாங்க. அவங்க தான் மலர், எனக்கு ஒரு பதட்டம் இருந்தது கெஸ்ட் ராஜ் சாரை நடிக்க கூப்பிடும்போது. அப்புறம் ஸ்பாட்டுக்கு வரும்போது பதட்டம் இருந்தது. ஏன்னா அவரை பற்றி என்கிட்ட யாருமே பயங்காட்டிகிட்டே இருந்தாங்க, நீங்கள் வந்து மாட்டிட்டீங்க அவர் வசமா, உங்களை வந்து அவர் வச்சு செய்ய போகிறாரு அப்படின்னு. ஆனால் நாங்கள் தான் அவரை வச்சு செஞ்சோம் 40 நாள். ஏன்னா என்ன பயம்னா, எனக்கு பிடிச்ச டைரக்டர், பிறகு அவங்க குடும்பம் ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான குடும்பம் உண்டு. சினிமாவில் கஷ்டப்பட்டு மேலே வந்த ஒரு குடும்பம், ரொம்ப 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 குவாலிட்டியில் வந்து தங்களை வந்து வளர்த்து கொண்ட ஒரு குடும்பம். தனுஷ் சார் ஆகட்டும், செல்வ சார் ஆகட்டும். அப்போ என்னன்னா, நாளைக்கு வந்து நம்ம ஒரு நடிகைக்கு அவரை கூட்டு போய் அவங்க வீட்டில் அவருக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. அவருடைய ஒரு டிக்னிட்டி இருக்கு ஒரு கரியரில், அந்த டிக்னிட்டிக்கும் வந்து நம்ம வந்து லாஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ தனுஷ் சார் 2 நாளைக்கு முன்னாடி படம் பார்த்துட்டு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்லும்போது அவர் சந்தோஷம் அடைஞ்சதை விட நான் சந்தோஷம் அடைகிறேன். அதான் உண்மை. ஏன்னா நான் மதிக்கக்கூடிய, ஏன்னா தனுஷ் சாருங்கிறது இந்தியாவுடைய ஒரு பெருமை, இந்தியாவுடைய ஒரு சாதனை. இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஆக்டர், அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகர். கமலஹாசனுக்கு பிறகு தன்னை உடலாலும் மனதாலும் வருத்தி கொண்டு ஒவ்வொரு படத்துக்கும் புதுசாக நடிக்கக்கூடிய, புதுசாக உழைப்பு போடக்கூடிய ஒருத்தர். சாருடைய நடிப்பை பார்த்து அவர் சொல்கிறாரு, அவர் மட்டும் இல்லை, அவர் ட்விட்டரில் கூட போட்டிருந்தார், எல்லாரும் படிச்சிருப்பீங்க. நடிச்சிருக்கக்கூடிய எல்லா நடிகர்களுக்கும், அபரிதமாக நடிச்சிருக்கக்கூடிய எல்லாருக்குமே வாழ்த்துக்கள்னு போட்டிருந்தார். அதுதான் தனுஷ் சாருடைய பெருந்தன்மை. தனுஷ் சாருக்கும் இந்த மேடையில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். வந்து சார், உங்களுடைய குடும்பத்தார் மேடம், அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு முறையும் மேடம்கிட்ட பேசும்போது எங்கள் அம்மாட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். அவங்க வந்து அவ்வளவு தன்மையாக, அவ்வளவு வந்து கன்சர்னாக பேசுவாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு இது அவங்க பேசினாங்க. ரொம்ப நன்றி. நாங்கள் வந்து நாகூர் ஹனீஃபாவுடைய பாடலை வந்து இந்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக நாங்கள் பாடலை எழுதும்போது நான் கூட அந்த பாடலில் சில வரிகளுக்கு தயங்கினேன். யுகபாரதி தான் வந்து இல்லை அது அப்படி தான் இருக்கணும்னு ரொம்ப போல்டாக வந்து சில வரிகளை எழுதினார். ஏன்னா யுகபாரதியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஹதீஸுகளை, குரானை, இந்த முனாஜத்துகள், இஸ்லாமிய இலக்கியங்களை ரொம்ப தீவிரமாக படித்த ஒருத்தர். அதனால் அவருக்கு இந்த படத்தில் வந்து நான் கேட்காமலே நிறைய இன்புட்ஸ் தர முடிஞ்சது. அதை வந்து முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அது ரொம்ப எங்கள் படத்துக்கு கிடைச்ச பெருமையாக நினைக்கிறோம். வந்து இந்த நேரத்தில் வந்து மு.க. ஸ்டாலின் மற்றும் திமுகவை சேர்ந்த அத்தனை அமைச்சர்களுக்கும் நன்றி. பிறகு வந்து சுரேஷ் காமாட்சி, அவங்க சுரேஷ் காமாட்சி பிரதர் எப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப நீண்ட நாள் நண்பர். விழித்திரு காலகட்டத்தில் வந்து 2 பேரை என்னால் மறக்கவே முடியாது. நான் ரொம்ப டவுனான ஃபேஸில் இருக்கும்போது, சினிமாவே விட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு மெசேஜ் வந்தது. காலையில் ஒரு 7:30 மணி இருக்கும். சார், நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை மாதிரி டைரக்டருங்கெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க, ஜெயிச்சு வந்துடுவீங்க, நாங்கள் இருக்கோம் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியம் கொடுத்து ஒரு மெசேஜ் அனுப்பினார் நடிகர் சிவகார்த்திகேயன். நான் எப்போவுமே சிவகார்த்திகேயனை நான் நன்றியோட, சிவகார்த்திகேயன் சாரை நான் எப்போவுமே நன்றியோடு நினச்சி பார்க்குறேன். பிறகு சுரேஷ் காமாட்சி பிரதர், அவருமே அந்த காலகட்டத்தில் என்னை சுற்றி இருந்த பல பேர் போகும்போது ரொம்ப டெய்லி என்னை ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லக்கூட்டு இருந்த ஒரு தயாரிப்பாளர் இல்லை, அவர் நண்பர் தான் எங்களுக்கு. தமிழ் சினிமாவில் ரொம்ப ரசனையான ஒரு தயாரிப்பாளர், கருத்தை சுதந்திரமாக ரொம்ப தைரியமாக பேசக்கூடிய ஒருத்தர். இன்னும் சொல்லப்போனால் ஹபீபியில் வந்து நாங்கள் இந்த ரூஹே ரூஹேன்னு ஒரு பாட்டு இன்றைக்கி பெரிய அளவில் ஹிட் ஆகிருக்கு. அந்த பாட்டு இன்றைக்கி வந்திருக்கு, இன்றைக்கி ஆடியன்ஸில் வந்து சேர்ந்துருக்குன்னா அது சுரேஷ் காமாட்சி பிரதர்னால தான் நடந்தது. அவர் தான் அன்றைக்கி வந்து, பிரதர் எனக்கு இந்த மாதிரி இந்த பாட்டு படப்பிடிப்புக்கு போகணும், பணம் இல்லைங்கும்போது சினிமாவில் யாருமே செய்ய மாட்டாங்க, உங்கள் அக்கௌண்ட்டை பாருங்கன்னாரு. என் அக்கௌண்ட்டில் 15 லட்ச ரூபா பணம் வந்துருந்தது. அது சுரேஷ் காமாட்சியோட மனம். ஸோ இப்படி பல நேரங்களில் அந்த படம் வந்து சரியானவர்களை தேர்வு செஞ்சுட்டே இருந்தது. அப்புறம் நம்ம நடிகர் இயக்குனர் தமிழ் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். தமிழ் அவங்க டீமுக்கே நாங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு இஸ்லாமிய சினிமா சாத்தியமா, அது கமர்ஷியலாக ஒர்க் ஆகுமா, இஸ்லாமியர்களுக்காக பேசக்கூடிய ஒரு சினிமா வந்து ஒர்க் ஆகுமாங்கும்போது நாங்கள் ரெடியாகி ரிலீஸ்க்கு பிஸ்னஸ்க்கு ரெடியாக இருக்கும்போது சிறை வந்து ஹிட் ஆகிருந்தது எங்களுக்கு பெரிய நம்பிக்கையாக மாறுச்சு. இன்றைக்கி வந்து ஹபீபி வந்து தியேட்டருக்கு வந்திருக்குன்னா அது சிறை டீமோடைய எஃபோர்ட்டும் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அது தமிழ் அவங்களுக்கும்
டைரக்டர் சுரேஷ் ராஜகுமாரிக்கும் ப்ரொடியூசர் லலித் சாருக்கும் அது நடித்த அந்த டீமில் இருந்த எல்லாருக்குமே நான் இந்த நேரத்தில் எங்கள் டீம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். வந்து அனைவருக்கும் உங்களை வணக்கங்கள். மேடையில் விட்டிருக்கக்கூடிய எனது அருமை எல்லா சொந்தங்களுக்கும் என் வாழ்த்துக்களும் வணக்கம். எனக்கு என்னென்ன தெரியாது, பல மேடைகளை நான் பேசியிருக்கிறேன். பல மேடைகள் பேசி வருகின்ற போது ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், சார் டைமு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பார்த்து ஷார்ட்டாக பேசிடுங்க. என்னென்ன தெரியல, இன்றைக்கும் அதே தான் நடக்குதுங்க. நான் அதிகமாக பேசுவதில்லை, பேசுவதற்கு பெரியவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் இந்த இடத்துல நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். ஹபீபி என்கின்ற இந்த திரைப்படத்தை மக்களிடத்திலே எல்லோரிடத்திலையும் கொண்டு போய் சேர்த்து இது ஒரு வெற்றி படமாக மாற்றிக்கொண்டிருக்கும் என் அருமை உறவுகள், பத்திரிகை நண்பர்கள் மற்றும் எல்லா உறவுகளுக்கும் என்னுடைய அடியாழ்ந்த மனத்திலே இருந்து என்னுடைய நன்றியை நான் இங்கே சமர்ப்பிக்கின்றேன். அப்புறம் இங்கே வருஷம் சொல்லணும், நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக என்னுடைய இயக்குனர் கரம் பிடித்து அழைத்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய விஷயம். நேரம் இல்லை, நேரம் போதவில்லை. மகிழ்ச்சியோடு எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து நான் விடைபெறுகிறேன். நன்றி.